ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ம். இன் பிட்வீனில் ம். ஓகேங்களா ம். அந்த கவரேஜ் அமௌண்ட்டை நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே. ஓகேங்களா. ஸோ பெட்டர் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ம். ரினுவல் டைமில் மட்டும்தான் நம்மளால் அந்த கவரேஜ் அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் எடுத்துட்டீங்க, ம். உங்களுக்கு எக்ஸஸ் அமௌண்ட் வரப்போகுதுன்னு ம். தெரிய வந்தது ம். அப்படின்னா இப்போ வர ரீசெண்டாக லான்ச் ஆகியிருக்கிற நிறைய கம்பெனிஸ் ப்ராடக்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் சம் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓ ஓகே. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் பாலிசி எடுக்கும்போதே சூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன் என்ன ஃபஸ்ட்டு அன்லிமிட்டெட் சம் இன்சூர்னா என்ன அப்படின்னு ம். பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு கிளைம் போகும்போது இந்த கிளைமுக்கு உங்கள் சம் இன்சூர்டை விட அதிகமாக கிளைம் தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது ஓ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த கம்பெனிக்கு அந்த கிளைம் டைமில் கால் பண்ணி ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த கிளைமுக்கு எனக்கு அன்லிமிட்டெட் சம் இன்சூர்ட் ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க ஓகே. அப்படின்னு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கும்போது அவங்க இம்மிடியேட்டாக உங்களுக்கு அந்த அந்த பெனிஃபிட்டை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இந்த இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் பாலிசி எடுக்கும்போதே ஆப்ட் பண்ணி எடுத்துருக்கணும்.